பிரைஸ் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்கிறாரு. அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, பொறுமையாக காத்திருந்து. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை என்னன்னா பொறுமை. சில நேரங்களில் நமக்கு பொறுமை வரமாட்டேங்குது. பொறுமை வர்றதில் நமக்கு ரொம்ப சிரமம் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் பற்றி நம்ம என்ன படிக்கிறோன்னா, அந்தபடி அந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரிக்கிறதுக்காக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறான். தேவன் செய்வார் என்று ஒரு பொறுமை உங்களுக்கு வேணும். தேவன் ஏற்ற நேரத்தில் கொடுப்பாரு என்று உங்களுக்கு பொறுமை வேணும். தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் என்று உங்களுக்கு பொறுமை வேணும். தேவன் வாக்கு பண்ணின காரியங்களை நிறைவேற்றுவார் என்று உங்களுக்கு பொறுமை வேணும். தேவன் சொன்னவைகளை எல்லாம் செய்து முடிப்பார் என்று உங்களுக்கு பொறுமை வேணும். எப்போ உங்களுக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைப்படும். நம்ம பொறுமை இழக்கக்கூடாது. கஷ்டமான நேரங்களில் நாம் இருக்கும்போது பொறுமையாக இருக்கணும். காரியங்கள் நடக்காமல் இருக்குது, டிலே ஆகுது, தாமதிக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையாக காத்திருங்க. பொறுமையாக காத்திருந்து, அவன் பொறுமையாக காத்திருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதன் ரொம்ப பொறுமையாக இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல காத்திருக்க வேண்டியது. 25 வருடங்கள். 25 வருடங்கள்னா அவனுக்கு எவ்வளோ பொறுமை வேண்டியது இருந்திருக்கும் பாருங்க. 25 வருடங்களாக அந்த மனுஷன் பொறுமையோட கர்த்தருக்காக காத்திருக்கிறான். பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையாக காத்திருந்தது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் வாக்கு பண்ணினதை பெற்றான். கர்த்தர் வாக்கு பண்ணினார், அதை அவன் பெற்றான். காத்திருந்தான், வாக்கு பண்ணினதை பெற்றான். வாக்கு பண்ணின ஈசாக்கை அவன் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கை தேவன் கொடுத்தார். அந்த சாராளுடைய கர்ப்பத்தை பலப்படுத்தினார். பால் கொடுக்கிற தாயாக சாராளை கர்த்தர் மாற்றினார். இதெல்லாம் ஆச்சரியம்தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிரக்கல். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல். தேவன் செய்வாரா? பொறுமையாக காத்துருங்க. ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்லாம் பண்ணுவார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அது வெறும் பெயரளவில் அல்ல, நிஜமாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும் கர்த்தர் சாராளின் தேவனுமாயிருக்கிறார். ஆபிரகாம் சாராளின் தேவனாய் இருந்த அந்த தேவன் நமக்கும் தேவனாய் இருக்கிறார். வாக்கு பண்ணினதை செய்து முடிப்பார். நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார், ஆசீர்வதிப்பார். பொறுமையாக இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் நான் ஜெபிக்கிறேன். பொறுமையாய் காத்திருக்கிற ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தார். ஆபிரகாம் பொறுமையாக இருந்து ஈசாக்கை பெற்றது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுமையாக இருந்து கர்த்தர் கொடுக்கிற ஈசாக்கை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. காத்திருக்கிற மக்கள் சோர்ந்து போகாம சீக்கிரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.